90 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இந்த நிலையில் அது 100ஐ தாண்டிவிடக்கூடாது, அதாவது ட்ரிபிள் டிஜிட் வந்துவிடக்கூடாது என்கிற நோக்கத்தோடு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக திட்டமிட்டு அதற்காக சில அதிகாரிகளை, சில காவல்துறை அதிகாரிகளை எல்லாம் பயன்படுத்தி வாக்கு எண்ணிக்கை நடந்து முடிந்திருக்கக்கூடிய அதில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த நிலையில் அவைகளையெல்லாம் ஏதேதோ சில காரணங்களை எடுத்துச் சொல்லி அவைகளெல்லாம் இன்னும் அறிவிக்கப்பட முடியாத சூழ்நிலையில் குறைந்தபட்சம் மயிலம், திண்டிவனம், திருவண்ணாமலை, தாம்பரம், சோழிங்கநல்லூர், பல்லாவரம் போன்ற காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இன்னும் 9 தொகுதிகள், ஏறக்குறைய ஒரு 20-22 தொகுதிகளில் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருவண்ணாமலை தொகுதிகளை போட்டியிடக்கூடிய எங்களுடைய வேட்பாளர் எங்களுக்கு அளித்திருக்கக்கூடிய புகார் என்னவென்று கேட்டால், ஏறக்குறைய 35,000 வாக்கு வித்தியாசத்திலே இதுவரையில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். இன்னும் 8 ரவுண்ட் எண்ண வேண்டியிருக்கிறது. இந்த நிலையில் ஏதோ காரணங்களை சொல்லி ஓட்டு எண்ணிக்கையை நிறுத்தி வைத்து கடைசி நிமிடத்தில் ஏதேனும் சூழ்ச்சி செய்து ஏதேனும் மாற்றங்களை ஏற்படுத்தலாமா என்ற நிலையில அந்த பணிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது உள்ளபடியே வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை நேரடியாக பலமுறை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய திரு லகானி ஐஏஎஸ் அவர்களிடத்தில் நாங்கள் தொலைபேசி மூலமாக நானே பலமுறை பேசியிருக்கிறேன். எங்களுடைய வழக்கறிஞர் குழுவும் பேசியிருக்கிறது. இருந்தாலும் எங்களுக்கு முழு நம்பிக்கை வராத காரணத்தால் நேரடியாகவே அவரை சந்தித்து இவைகளையெல்லாம் விவரமாக நாங்கள் எடுத்துச் சொல்லியிருக்கிறோம். அவைகளையெல்லாம் நான் உடனடியாக எந்தவித தவறும் இல்லாத வகையில் அதை சரி செய்கிறோம் என்று உறுதியை எங்களிடத்தில் தந்திருக்கிறார்கள். எனவே இன்னமும் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையிலும் நாங்கள் தேர்தல் ஆணையத்தை நம்பிக்கொண்டிருக்கிறோம். எனவே அந்த நம்பிக்கை வீண் போகாது என்றுதான் கருதி கொண்டிருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் நாங்கள் நீதிமன்றத்தை தான் நாட வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுவும் சொல்லியிருக்கிறோம். அதுவும் பல இடங்களில் சொல்லியிருக்கிறாங்க. உதாரணமா ராதாபுரம் தொகுதியில அப்பா குறைந்த ஒரு 14 வாக்கு 24 வாக்குகள் குறையில தான் இது வந்திருக்கு. ஏற்கனவே செல்லாத வாக்குன்னு சொல்லி சில வாக்குகளை தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையும் இருக்கு. அவர் அங்க மறியெல்லாம் நடத்தியிருக்கிறாரு. அதுவும் எழுதி கொடுத்திருக்கிறோம். அதே போல ஒட்டப்பிடாரம் தொகுதியில கூட கிருஷ்ணசாமி நிற்கக்கூடிய தொகுதியில் கூட அந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அது கொடுத்திருக்கிறோம். அதையும் தேர்தல் கமிஷனத்தில் சொல்லியிருக்கிறோம். அவரும் கவனிப்பதாக நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார். ஆமா, நிச்சயமா வாக்கு ஒரு வாக்கு கூட இருந்தாலும் குறைய கூட தான் நம்ம சொல்லுவோம். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லையா? அதுக்குதான் சிபிஐ என்கொயரி வேணும்னு சொல்லி நாங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். அது வச்சா உண்மை நல்லா தெரிய வரும். பாப்பா பின்னாடி வளர்ந்து யோசிச்சு நிச்சயமா செய்வோம். அதுல ஒண்ணு பின்வாங்க மாட்டோம். நீங்க அதிமுக ஆளுங்கட்சி அவர்களுக்கு மெஜாரிட்டி வந்த உடனே சில அதிகாரிகளும் அங்க இருக்கக்கூடிய சில வாக்கு எண்ணிக்கையில் இருக்க அதிகாரினா அவங்க ஆளுங்கட்சிக்கு உட்பட்டு மாறக்கூடிய சூழ்நிலை அதெல்லாம் என்னென்ன திருத்தம் எல்லாம் பண்ணுவாங்க. ஏற்கனவே 2011 நான் குளத்தூர் தொகுதியில் அப்பவும் நின்னேன். வீடியோ கேமராலாம் உடைச்சிட்டு அதிகாரிகள் அடிச்சு போட்டுட்டு அப்போ ஓட்டு எண்ணிக்கையை மாத்தமத்தி எவ்வளவு பிளான் பண்ணாங்க. அதையும் மீறி 2000 ஓட்டு ஜெயிச்சு வந்தோம். அப்படிப்பட்ட நிலை தான். ஆக அதெல்லாம் வரக்கூடாதுன்றதை நாங்கள் தடுத்து சொல்லிட்டு நேரடியாக சொல்லிட்டு போயிருக்கோம்.